நீயா நானால நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, நான் போய் காசு போட்டேன், ஆனா முழுசா போயிருச்சு எனக்கு. 1.5 லட்ச ரூபாயில மொத்த கடையை நாங்க செட் பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னது அவர் தான். இல்ல சார் குவாலிட்டியான பிரான்சைஸா இல்லையான்னு தெரியாம அவங்க ப்ரமோட் பண்ணிருக்காரு. அது அவரோட தப்பு தான். பட் அது அவரோட தப்பு மட்டும் கிடையாது. அவர் பண்ணலன்னா இன்னொரு இன்ஃப்ளூயன்சர், அவர் பண்ணலன்னா இன்னொரு இன்ஃப்ளூயன்சர், அவங்க யார்கிட்ட வேணா போயிட்டே இருப்பாங்க. அந்த பிராண்ட் தான் தப்பு. பிரான்சைஸ் எடுத்தவர் அப்ப அவர் மட்டும் ரொம்ப பாவமா? கிடையாது. எப்படி மேம் பாவம் இல்லைன்னு சொல்றீங்க? ஆமாங்க, அவர் பாவம் கிடையாது. இல்ல மேம், காசை இழந்திருக்காருல ஒருத்தர். அவர் காசு இழந்திருக்காரு. லாட்டரியில காசு இழந்தவங்கள நீங்க பாவம்னு சொல்வீங்களா? இல்ல மேம், சொல்ல மாட்டேன். அவங்க என்ன பண்ணிருக்காங்க? எழுதி போட்டாங்க, காசு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இது. 1.5 லட்ச ரூபாய் போட்டு 1 லட்ச ரூபாய் ஒரு பிசினஸ்ல எடுக்க முடியும்னா எல்லாருமே கோடீஸ்வரவங்க தான், எல்லாருமே லட்சாதிபதி தான். அப்ப இருந்தும் நம்ம ஏன் அதை பண்றோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து குயிக் மணி வேணும்ன்ற பேராசை. இன்னைக்கு பிரான்சைஸ் எடுக்கிறவங்க எத்தனை பேரை நம்ம போயிட்டு அவங்களுக்கு எத்தனை அவுட்லெட் ஓனா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இப்ப நான் வந்து உங்ககிட்ட பிரான்சைஸ் கேட்கறேன், நான் வந்து எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா, ஃபினான்ஷியல் நாலேஜோ இல்ல ப்ராடக்ட் நாலேஜோ பிசினஸ் நாலேஜோ எனக்கு இருக்கான்னு பார்க்காம நான் அமௌண்ட் கொடுத்தா போதும் நீங்க பிரான்சைஸ் கொடுத்துருவீங்க. இவங்களோட மோட்டோ எல்லாம் என்னன்னா, இந்த பிராண்டை டெவலப் பண்றது கிடையவே கிடையாது. பணம் வாங்கணும், பிரான்சைஸ் நிறைய விற்கணும். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸும் நிறைய எடுத்து ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் எதுக்கு பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா மேம், இப்போ ஃப்ரான்ச்சைஸில் நடக்கிற ஒரு டார்க் சைடு இருக்குல்ல மேம், அதாவது ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்க, பயங்கரமாக லாஸ் ஆகுது, பட் அதை பற்றி யாருமே வெளில பேசுறது இல்லை. யூடியூப்பில் போய் நம்ம ஃப்ரான்ச்சைஸ் ஏதாவது ஒரு இது போட்டு பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியாக தான் இருக்குது. இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பித்தோம், இவ்வளோ நாங்கள் டேர்ன் ஓவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க, அதாவது ஃப்ரான்ச்சைஸில் இந்தந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த இன்டர்வியூ நான் உங்கள்கிட்ட எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம்னா, ஃப்ரான்ச்சைஸில் என்ன விஷயம் நடக்குது, ஏன் இவ்வளோ லாஸஸ்? ஏன்னா நீயா நானால நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறார், படித்தவர் மாதிரி தான் இருக்காரு, அவர் அசால்ட்டாக சொல்கிறாரு, இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, நான் போய் காசு போட்டேன், ஆனால் முழுசாக போயிருச்சு எனக்கு, இப்போ நான் எதுவுமே இல்லாமல் உட்காந்துருக்கேன் ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஸோ என்ன மேம் மிஸ் பண்ணுறாங்க ஃப்ரான்ச்சைஸ்ன்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறப்போ? ஓகே, ஃப்ரான்ச்சைஸ் சச் தப்பு கிடையாது, பட் ஃப்ரான்ச்சைஸை வந்துட்டு நம்ம கொஞ்சம் இன்டெப்தா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃப்ரான்ச்சைஸ்ன்றது என்னன்னா, ஒரு பிராண்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க, எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க இந்த ஃப்ரான்ச்சைஸ்ன்ற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிராண்ட் வந்து ஒரு 100 அவுட்லெட், அவ்வளோ வேணாம், ஒரு 15-20 அவுட்லெட் சக்சஸ்ஃபுல்லா ஒரு 5 இயர்ஸ்க்கு ரன் பண்றாங்க. அந்த ரன் பண்றதுல அவங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்குது, அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, அவங்க நிறைய மேன் பவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ரா மெட்டீரியல்ஸ் எப்படி ப்ரொக்யூர் பண்ணணும், அந்தந்த ப்ராடக்டை வந்துட்டு எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், யார் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ், இது எல்லாத்தையும் அவங்க கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்றதுக்கு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் ஆகும். எந்த லொகேஷன்ல போட்டா ஓடும், எந்த லொகேஷன்ல போட்டா ஓடாது, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா அவங்க வந்து மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆகும். அந்த 5 இயர்ஸ்ல வந்துட்டு ஒரு 15-20 அவுட்லெட் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுவாங்க. ரன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அவங்க பிராண்டை வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்றத கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்குறவங்க எல்லாம் குவாலிட்டி ஃப்ரான்ச்சைஸ் கிவர்ஸ். ஓகேங்களா? அவங்களோட மோட்டோ, அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மோட்டோ வந்துட்டு ஒரு பிராண்டை டெவலப் பண்ணணுன்றது தானே தவிர ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கணுன்றது 5 வருஷம் கழிச்சு தான் யோசிக்கிறாங்க. அதுவும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க. இது ஒரு டைப். இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது தப்பு கிடையாது, பட் அதுலயுமே ரிஸ்க் இருக்கு, அதுலயுமே ஃபெயிலியர் ஆகாது. 100% சக்சஸ்ஃபுல் ஆகுமானா கிடையாது. பட் இது எல்லாமே வந்து குவாலிட்டியான ஃப்ரான்ச்சைஸ்னு நான் செக்ரிகேட் பண்ணுவேன். ரெண்டாவது வந்துட்டு, ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கணுன்றதுக்காகவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு டீ பிராண்டை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணி 2 கடை ஓபன் பண்ணுவாங்க. 2 கடையை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடுதா இல்லையானே தெரியாது, ஆனா அவசரமா ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட கடையில எங்க பார்த்தாலும் ஃப்ரான்ச்சைஸ்க்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. டெஸ்பரேட்டா ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஃப்ரான்ச்சைஸ் கேட்கறேன், நான் வந்து எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா, உங்க பிராண்டை எடுத்து ரன் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கா, பேசிக்கான ஃபினான்ஷியல் நாலேஜோ இல்ல ப்ராடக்ட் நாலேஜோ பிசினஸ் நாலேஜோ எனக்கு இருக்கான்னு பார்க்காம நான் அமௌண்ட் கொடுத்தா போதும் நீங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருவீங்க. இவங்களோட மோட்டோ எல்லாம் என்னன்னா, இந்த பிராண்டை டெவலப் பண்றது கிடையவே கிடையாது, பணம் வாங்கணும், ஃப்ரான்ச்சைஸ் நிறைய விற்கணும். முடிஞ்ச அளவுக்கு 50 ஃப்ரான்ச்சைஸோ 100 ஃப்ரான்ச்சைஸோ அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல
100 ஃப்ரான்ச்சைஸ் வித்துறணும். ம். இது மட்டும்தான் அவங்களோட டார்கெட். இப்போ நீங்கள் சொன்னப்போ எனக்கு புரியுது மேம். 2 விதமாக வந்து ஆப்ரேட் ஆகுறாங்க, எனக்கு புரியுது மேம். இப்போ நேர்நல பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த பிராண்டுன்றதே சொல்லியிருப்பார். அதாவது கருப்பட்டி காஃபியில் வந்துட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருப்பாரு. அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் வந்துட்டு அந்த பிராண்டை ஃப்ரான்ச்சைஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் ஒரு 10 லட்சம் கிட்ட லாஸ் ஆயிருக்கும். அதை போய் அவங்கள்ட்ட சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லொக்கேஷன் தப்பாக இருக்குது, வேறு இடத்துல மாற்றிப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவரே தான் சொல்லுவார், ஃப்ரான்ச்சைஸ் நம்ம உள்ள கேட்க போகும்போதே அவங்க சொன்னது லொக்கேஷன் நாங்கள் சூஸ் பண்ணி தருவோம், நீங்கள் அங்கே தான் வைக்கணும்னு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா மீடியேட்டர் மாதிரி அதை நீங்கள் சொன்னீங்க, இப்போ மார்க்கெட்டிங்காக நம்பர் மாதிரி போட்டிருப்பாங்க, அதே மார்க்கெட்டிங் மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறப்பெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் யார் அந்த இன்ஃப்ளூயன்சரோ அவரை தான் காட்டுறாங்க. யாரையுமே இந்த பிராண்ட் ஓனர்ஸை அவங்கள யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இது ஏன் மேம் நடக்குது? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கருப்பட்டி காஃபின்றது வந்து ஜென்ரலான டேர்ம். கிட்டத்தட்ட கருப்பட்டி காஃபின்ற விஷயத்த பண்றவங்களே, அந்த பேரே எக்ஸாக்டா வச்சிருக்கிறவங்களே 3-4 பிராண்ட் இருக்காங்க. ஓகே. இப்போ அவர் ஜென்ரிக்கா கருப்பட்டி காஃபின்னு சொன்னாரு. அப்போ அது எந்த பிராண்டுன்றத உங்களுக்கு டிவி ஷோல அதை கிளியர் பண்ணவே கிடையாது. ஏன்னா டிவி ஷோவை பொறுத்த வரைக்கும் இவங்க யாரையும் அவங்க பகச்சிக்க கூடாது. ஓகே, ரைட். பட் இன்ஃப்ளூயன்சர்ன்றவங்க ஒரு சின்ன பர்சன், இப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்காங்க, இல்ல டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க மேல தப்பு கிடையாதுன்னு நான் சொல்லல. குவாலிட்டியான பிரான்ச்சைஸா இல்லையான்னு தெரியாம அவங்க ப்ரமோட் பண்ணியிருக்காரு, அது அவரோட தப்பு தான். பட் அது அவரோட தப்பு மட்டும் கிடையாது. நம்ம அந்த கருவியை மட்டும் தப்பு சொல்லக்கூடாதுல்ல, அதோட பேக்ரவுண்ட், அதை இயக்குறவங்கள தானே நம்ம வந்து தப்பு சொல்லணும். அந்த இயக்குறவங்க பெரிய பெரிய ஆளா இருப்பாங்க, அவங்கள நம்ம போய் பகச்சிக்க முடியாது. அப்போ அந்த கருவியா நடுவுல அந்த இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கல்ல, அவங்கள மட்டும் வந்து கெட்டவங்களா ஆக்குறது ஈஸி டார்கெட். இப்ப அவர் மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்லல. ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சர் அவருமே வந்துட்டு அது குவாலிட்டியான பிராண்டான்னு பார்த்துட்டு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கணும். பட் அவர் மட்டுமே இதுக்கு காரணம் கிடையாது இல்ல. அவர் பண்ணலன்னா இன்னொரு இன்ஃப்ளூயன்சர், அவர் பண்ணலன்னா இன்னொரு இன்ஃப்ளூயன்சர், அவங்க யார்கிட்ட வேணா போயிட்டே இருப்பாங்க. அந்த பிராண்ட் தான் தப்பு. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் மேம். அந்த ஒரு 90% தப்பு அந்த பிராண்ட் மேல இருக்கு, ஒரு 10% தப்பு அந்த இன்ஃப்ளூயன்சர் மேல இருக்கு. பட் மொத்தமா அந்த இன்ஃப்ளூயன்சரை மட்டும் போட்டு அடிக்கிறது தப்பு இல்லல்ல. கரெக்ட் மேம். அண்ட் இன்னொன்னு, இந்த இன்னொரு சைடுல இருக்காரு இல்லையா பிரான்ச்சைஸ் எடுத்தவர், அப்ப அவர் மட்டும் ரொம்ப பாவமா? கிடையாது. போர்ட்ரே பண்றது பாத்தீங்கன்னா அவர் பாவம் தான். 10 லட்சம் இழந்துட்டேன் சார், எதுவுமே இல்லன்ட்ட. அவர் பாவம் கிடையாதுங்க. எப்படி மேம் பாவம் இல்லன்னு சொல்றீங்க? ஆமாங்க, அவர் பாவம் கிடையாது. இல்ல மேம், காசை இழந்திருக்காருல ஒருத்தர், போய் எதுவுமே தெரியாம இழந்திருக்காரு. அவர் காசு இழந்திருக்காரு. கரெக்ட். முன்னாடி லாட்டரியில காசு இழந்தவங்கள நீங்க பாவம்னு சொல்வீங்களா? இல்ல மேம், சொல்ல மாட்டேன். அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அதிர்ஷ்டமா ஒரு காசு எழுதி போட்டாங்க, காசு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இது. ஓகே, சரிங்களா? அவரோட ஹார்ட் அண்ட் மணிய அவர் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு, அதை நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். பட் அவர் வந்துட்டு குவிக் மணி, எனக்கு உடனடியா நான் 1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 1 லட்சம் ரூபாய் நான் சம்பாரிச்சிடணும். பிராக்டிக்கலா அது பாசிபிளா? இல்ல மேம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெளிவா தெரியும். 1.5 லட்சம் ரூபாய் போட்டு 1 லட்சம் ரூபாய் ஒரு பிசினஸ்ல எடுக்க முடியும்னா எல்லாருமே கோடீஸ்வரவங்க தான், எல்லாருமே லட்சாதிபதி தான். சரிங்களா? அப்ப இருந்தும் நம்ம ஏன் அதை பண்றோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து குவிக் மணி வேணும்ன்ற பேராசை. ஓகே, ரைட். அந்த பேராசை நம்மளோட அறிவை மறைச்சிடும். சரிங்களா? அதனால இவரோட தப்பும் தான் இருக்கு. இந்த பிராண்டு இன்ஃப்ளூயன்சர் எடுத்தவங்க இவங்க 3 பேரோட தப்பும் தானே தவிர இன்ஃப்ளூயன்சர் மட்டும் கிடையாது. ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க பிராண்டில் வந்துட்டு அது என்னதான் பெரிய பிராண்டாக இருந்தாலும் அவங்க கிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறப்ப கூட ஒரு சில ரிஸ்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன மேம் தெரிஞ்சுக்கணும்? இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன? ஃபஸ்ட்டு அவங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டான்னு பார்க்கணும். ஓகே, எத்தனை வருஷமா மார்க்கெட்டில் இருக்காங்க? முதல்ல மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்னா எத்தனை வருஷமா இருக்காங்க? சொந்தமா எத்தனை அவுட்லெட் இருக்கு? இன்னைக்கு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம போயிட்டு அவங்களுக்கு எத்தனை அவுட்லெட் ஓனா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். மொத்தமா நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கு, இதுதான் நம்ம பாக்குறோமே தவிர அவங்களுக்கு சொந்தமா எத்தனை அவுட்லெட் இருக்கு, எத்தனை வருஷமா அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குங்க, அவங்களோட ப்ராஃபிட் லாஸ் டாக்குமெண்ட்டை காட்ட சொல்றதுக்கான ரைட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, நான் உன் கம்பெனியில 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா உன் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட் லாஸ் டாக்குமெண்ட் எனக்கு காட்டு, அப்பதான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றது முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சிஏவை கூப்பிட்டு இவங்களோட ப்ராஃபிட் லாஸ் டாக்குமெண்ட்டை பாருங்க,
இந்த கம்பெனி வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா போதான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் லாஸ் டாக்குமெண்ட்டை படிச்சு அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு எனக்கு பார்க்க தெரியாதுங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு சிஏக்கு ஒரு 10,000 ரூபாய் கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுங்க, ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுங்க, அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க, அந்த கம்பெனியோட ஜாதகத்தையே பார்த்து சொல்லிடுவாங்க. மேம் கரெக்ட் மேம். இப்போ ஃப்ரான்ச்சைஸ் சைடு இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது. ஒரு சைடு வந்து எல்லா இடத்துலையுமே போர்ட்ரை பண்ணுற விஷயம் என்னன்னா ஸ்டார்ட் அப்ஸ் நல்லா பூம் ஆகுது.